அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மிக மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இன்றைய நாளுடைய 3வது வீடியோ. காலையில் ஃபஸ்ட்டு வீடியோ, அதுக்கப்புறமா 3 மணி 3:15 2வது வீடியோ. இது 3வது வீடியோ. இந்த வீடியோ கொண்டு வந்ததுக்கும் பல முக்கியமான காரணங்கள் இருக்குது. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவது தகவல், 5வது ரிங் ரோட்டை ஒட்டியுள்ள சித்திக் ஏரியாவில் உள்ள பள்ளி வாயிலில் நாளைய தினம் அதிகாலை 5:45 புனித ஈகை திருநாளுக்கான பெருநாள் தொழுகை இடம்பெறும். இது அல் சித்திக் பகுதிகளில் உள்ள முகமது அல் மன்சூர் பள்ளி வாயிலில் நடைபெற இருக்கின்றது. கத்தா 2 ஷாரா 203 உள்ள அல் மன்சூர் பள்ளிவாயல் அல் சித்திக் பகுதிகளில் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறது பார்த்திங்கன்னா குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலதிக தகவல்களுக்கு 97872482 என்ற இலக்கத்தினூடாக அழைப்பை விடுத்து நீங்களும் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அனைத்து பள்ளிகள்லையுமே 5:45 முதல் தொழுகை ஆரம்பமாகும். நாளைய தினம் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை. எனவே அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்கள். அதே போல் தலைவலி மீண்டும் மீண்டும் தலைவலி. புதன்கிழமை மங்காஃபில், செவ்வாய்க்கிழமை மஹபூலாவில், அடுத்ததா வெள்ளிக்கிழமை கைத்தான் பகுதிகளில் 10 கார் தீப்பிடிச்சு எறிஞ்சிருக்குது ஹசாவி பகுதிகளில். அடுத்ததா இன்னைக்கு ஜிலேப் ஷோக் பகுதிகளில் மறுபடியும் தீ விபத்து. என்னதான் நடக்குது? வேணும்னு யாராவது பண்ணி விடுறீங்களா என்ன? அந்த மாதிரி தான் இருக்குது சிச்சுவேஷன். இப்போ யாரோ வேணும்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து பேக் டு பேக் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுதில்ல. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் அனைத்து மக்களையும். இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை இன்னமும் தீயணைப்புத்துறை வெளியிடலை தற்போதைய சூழலில். அதே போல் இன்னொரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த 48 மணி நேரத்திற்குள் நாங்கள் கண்காணித்தவை மங்காஃப், மஹபூலா, கைத்தான் மற்றும் ஜிலிப் ஷோக் ஆகிய பகுதிகளில் உள்ள 225 கட்டிடங்கள். மேலும் குவைத்தின் அனைத்து பகுதிகளிலும் பிரச்சாரத்தின் தொடர்ச்சியாக மீறல்களை அகற்றி வருகின்றோம். அனைத்து மீறல்களும் அகற்றப்படும் வரை அரசு நிறுவனங்களுடன் ஒத்துழைக்க வேண்டும். நில உரிமையாளர்கள் மற்றும் கட்டிட உரிமையாளர்கள் தாங்களாவே விதிமீறல்களை நீக்கி தங்கள் உயிர்கள், சொத்துக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை பாதுகாக்க தேவையான குறிப்பிட்ட திட்டங்களை மற்றும் பாதுகாப்பு தேவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று குவைத்துடைய தீயணைப்புத்துறையின் லெப்டினன்ட் ஜெனரல் அழைப்பு விடுத்துள்ளார். 225 கட்டிடங்கள் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. 225 கட்டிடங்கள், எந்தெந்த கட்டிடம் எங்கெங்கே இருக்குது, என்ன ஏது அல்லாஹு ஆலம். எந்தெந்த கட்டிடங்களில் சோதனை பண்ண போகிறாங்கன்னே தெரியல. இது கண்காணிப்பு, இது நோட்டமிட்டிருக்கிறாங்க. இந்தந்த கட்டிடங்களில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்றத, இதெல்லாம் அகற்றணும் அப்படின்றத நோட்டமிட்டிருக்காங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது எந்தெந்த கட்டிடத்தில் வரப்போகிறாங்க அப்படின்னு. அதனால் கட்டிட உரிமையாளர்கள் இதுக்கு முதலாவதாகவே அவங்களுடைய வேலைகளை சரி பார்த்து எந்த ஒரு விதிமீறல்களும் இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. அப்படி இல்லாமல் தீயணைப்புத்துறையும் உள்துறை அமைச்சகம் குவைத்துறை முனிசிபாலிட்டியும் ஒன்றாக ஃபுல்லாகவே சோதனை பண்ணினாங்கன்னா ஜிலேப் ஷோக் பகுதி மட்டும் இல்லை, மஹபூலா, கைத்தான், அதே மாதிரி மங்காஃப், இந்த அனைத்து பகுதிகள்லையுமே மிகப்பெரிய ஒரு சோதனை ஒன்று நடக்கும். அதில் பல கட்டிடங்களும் முற்றுகையிடப்பட்டு வெளியேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லாஹு ஆலம். இருக்கிறவங்க கவனமாக இருங்க. 2 உயிரிழந்த பரிதாபம். அல்வாஃப்ரா பகுதிகளில் உள்ள அதிவேக சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. வஃப்ரா பகுதிகளில் இப்போ காற்று ரொம்ப அதிகமாக வீசுறதால பாலைவன மணல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே நிறைஞ்சி வருது ரோட்டு ஓரத்தில்.
இந்த பாலைவன மணல்கள் ரோட்டில் வந்து மிருதுவாக இருக்கும்போது, பழவி இருக்கும்போது நீங்கள் பிரேக் அடித்தாலும் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகிரும். நீங்கள் பிரேக் அடித்தா டயர் வந்து பிரேக்கை பிடிச்சிரும். டயர் வந்து ரொட்டேட் ஆகாது. ஆனால் வாகனம் மூவ் ஆகிறது நிற்காது. ஏன்னா மணல் மிருதுவாக மணல் நடு ரோட்டில் அதுவும் அந்த தார் ரோட்டில் இருக்கும்போது மண்ணோட சேர்த்து எப்படியுமே சறுக்கிட்டு தான் போகும். இந்த நேரத்தில் யாராவது ரோட்டில் க்ராஸ் பண்ணினாலோ குறுக்க வந்தாலோ இல்லை வாகனம் ஒன்று சடனாக பிரேக் போட்டாலோ நிச்சயமாக விபத்துக்கள் இன்னும் அதிகரிக்கும். இன்றைக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னொருவர் வந்து படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தயவு செய்து ரொம்ப கவனம். வாகன ஓட்டுநர்களே, வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. இந்த நாட்கள் பெருநாள் நாள் முன்னாடி வருது, 4-5 நாள் லீவு வருது. இந்த நாள் ஃபுல்லாக எங்கேயாவது பாலைவனம், அதே மாதிரி வஃப்ரா, ஜக்கூர் இந்த மாதிரி பகுதிகளுக்கு சுற்றி திரிய நிறைய நண்பர்கள் போகிறவங்க தயவு செய்து கவனம். நாளைய தினம் பெருநாள் தொழுகையின் பிறகு உணவு ஆணையம் ஈத் தொழுகைக்கு பிறகு குர்பான் மற்றும் தற்காலிக இறைச்சி கூட்டங்கள் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். சபால் அகமட் மற்றும் கப்தில் தற்காலிக இறைச்சி கூடங்கள் சீரற்ற நிலையில் காணப்பட்டுள்ளதை அடுத்து சங்கங்களின் ஒத்துழைப்புடன் புதியதாக நிறுவப்பட்டுள்ளன. அதே போல் இனிமே இந்த நாள் 2 நாளைக்கு ஆடும் மாடும் தெருவில் அங்கே இங்கே அலை மோதிரத்தை பார்க்கக்கூடிய காட்சிகள் நிறையவே இருக்கும். 5வது ரிங் சாலையில் இப்போ கொஞ்சத்துக்கு முதல் நடந்த சம்பவம் தான் இது. ஆடு 2 ஏற்றிக்கிட்டு போயிருக்கிறாங்க. கடைசியில் இன்ஹாஷ் தப்பி ஓடிக்கிட்டு இருக்குது. அதிவேக சாலையில் சும்மா குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது தப்பி ஆடுக. இனிமேல் 2-3 நாளைக்கு இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆடுகளை ஏற்றிட்டு போகிறது, ஆடு தப்பி ஓடினது, மாடு தப்பி ஓடினது, ஒட்டகம் தப்பி ஓடுறது. குர்பானி நாட்கள் வந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். குறிப்பாக அந்த ஓட்டுநர்கள், வீட்டில் இருக்கிற ஓட்டுநர்களும் பணிப்பெண்களும் ஆட்டு இறைச்சி சுத்தம் பண்ணுறது, ஆட்டு இறைச்சி ஆடை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி பல சோழிகளில் இனிமேல் சிக்க வேண்டி வரும். குறிப்பாக ஓட்டுநர்கள் ஆடுகளை பராமரிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருங்க. ஏன்னா இனிமேல் குர்பானி சீசன். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவல், அவென்யூஸ் குவைத்துடைய அவென்யூஸ் மாலில் உள்ள பல கடைகளில் மறுபடியும் சோதனையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய வணிக மற்றும் வர்த்தக அமைச்சகம். தயவு செய்து அவென்யூஸ் பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். மிக முக்கியமான தகவல், ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு கடைகள்லையும் சோதனை அதிதீவிரமாக இருக்குது. காதிம்ல ஷூனில் வெளியில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனம். பிடிபட்டிங்கன்னா ஃபிங்கர் வச்சு நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. بالتجارية قامت بجولة تفتيشية على المحلات التجارية في مجمع الأفنيوز لرصد أسعار السلع والتأكد من الالتزام بقرارات الوزارة. احنا في جولة تفتيشية اليوم على الأسواق التجارية نظرا لقرب عيد الأضحى المبارك. خصصنا اليوم على التفتيش على الأسواق التجارية لمتابعة والتزام المحلات التجارية بالأسعار السلع اللي هي مثل الجناط، الأقمشة والملابس والأحذية والنسائية، وأيضا نتابع على البلد المنشأ. الجولة التفتيشية شملت أيضا التأكد من الغش التجاري وبلد المنشأ بالإضافة إلى الالتزام بتراخيص العروض والتخفيضات لا سيما مع قرب حلول عيد الأضحى المبارك. في حال الشكاوي رجاء الاتصال على الخط الساخن 135 أو عن طريق الواتساب 55-135-135 أو عن طريق تطبيق سهل أو عبر الدخول إلى بوابة وزارة التجارة والصناعة. مع العلم عند تقديم الشكوى لا نأخذ أي رسوم على الشكاوي، وأرجو من الأخوة المستهلكين تقديم الشكوى عبر بوابة وزارة التجارة والصناعة. وتوجد أغلب المراكز بالقرب من الجمعيات وعددها 21 مركز. وزارة التجارة والصناعة تكثف حملاتها التفتيشية إيمانا منها بضرورة الوقوف على كل ما يهم المستهلك والتزام المعايير والنظم من قبل المحلات التجارية. نواف الشراكي، تلفزيون دولة الكويت. குவைத்துடைய எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நடக்கும் அசௌகரியங்கள், அதே போல திருட்டு சம்பவங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு பெண்மணி இது சம்பந்தமான வீடியோ ஒன்று பதிவிட்டுருக்கிறாங்க. தயவு செய்து அரபி தெரிஞ்சவங்க அந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. உங்களுடைய பாபா மாமாக்கிட்டையும் மறக்காமல் அந்த வீடியோவை காட்டுங்க. அதே போல் தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. நீங்கள் போய் பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் ஃபுல் பண்ணும்போது முதலாவது மீட்டரை செக் பண்ணுங்கள். 5 தினாருக்கு அடிங்க, 6 தினாருக்கு அடிங்கன்னு பணம் கொடுக்குறீங்களா இருந்தால் எத்தனை லீட்டர் அதில் விழுந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஒரு வேளை லீட்டர் காட்டலை வெறும் 6 தினார் தான் காட்டுதுன்னா நீங்கள் மீட்டரை நல்லா செக் பண்ணிக்கோங்க.
அதில் தான் மிகப்பெரிய திருட்டு நடக்குது. இது சம்பந்தமாக ஒரு பெண்மணிக்கிட்ட வசமாக சிக்கியிருக்கிறாங்க ஒரு பிரபல்யம் வாய்ந்த குவைத்துக்குள்ள மிகவும் பிரபல்யமான பெட்ரோல் ஸ்டேஷன். ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கிறது சும்மா ஒரு தெரிஞ்சு கொள்றதுக்கு விளம்பரத்துக்கு தான். ஆனால் எந்த பெட்ரோல் ஸ்டேஷன் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலை. எங்கே போனாலும் கவனமாக இருங்க. இந்த வீடியோ கேள்வி. البنات السالفة إن أنا رحت ترست بنزين. أوكي قلت حق الموظف عبيلي ب5 دنانير. أنا سيارتي BM X1 يعني ما فيها بنزين خلاص تتفول 5 دنانير وربع. بس أنا دائما أقول 5 دنانير لأن ما أحب الكسور. ترى خلص أنا لاهية بالتليفون. رفعت عيني على العداد وطالعت الجهاز مالهم مكتوب 5 دنانير بس ما في لتر ما في عدد لترات. قلت له أنت كم عبيت؟ كان يقول لي 5 دنانير. قلت له كم لتر؟ كان يقول لي 5 دينار. أنا ما يسوي فل أنت يقول 5. قلت له أدري بس السيارة مو مفولة فوق النص بشوي. أنا سيارة 5 دينار يجي فل. كان يقول أوكي أنا الحين يسوي فل. قام عبى زيادة ب900 فلس. قمت أحاول أترجم يعني معناته أنا ترست ب6 دنانير. X1 مستحيل توصل 6 دنانير. أنا شو سويت أول مرة؟ دفعت 5 دنانير كانت، بعدين عطيته إكرامية ربع دينار، بعدين عطيته كاش دينار. قلت له رجع لي 100 فلس. رجع لي 100 فلس. قلت له وين المسؤول؟ كان يقول لي ما في مسؤول يجي الساعة 7. قلت له أوكي. قلت له ليش الحين لما درجت عبيت لي ب900 فلس طلع في لتر، ولما عبيت لي ب5 دنانير ما في لتر؟ طالعني يقول لي لا هذا سيستم يسوي أبديت. أبي أطلع من المحطة مو قادرة ريلي قامت ما تسوق. طلعت شوي صفت على جنب ونزلت أدور الكاشير اللي يصير على صوب أيام قبل لما كنا ندفع كاشير، هذا المسؤول المحطة. لقيت واحد ريال مصري. قلت له أخوي السالفة كذي كان يقول لي ثواني خليني أشوف السيستم. قلت له قال لي أي محطة ترستي؟ قلت له رقم 10 اللي ورا. وقلت له وأنا مصورة. كان يقوم يدخل بالسيستم ولا اسمعي صارخ ويدق تليفونات يا فلان تعال الحين، ويدق على مدير المحطة. قلت له ايش صاير؟ قلت له أنا بس بتأكد هو ما أخذ زيادة ولا لا. تارس لي أول مرة ب3 دنانير. أنا دريت إن هي السالفة مو سالفة فلوس، السالفة إن ليش قاعد تكذبني وأنا قاعد أسألك. خليك صريح معي، قول ترست غلط، لحظة شوي. ولما عبالي ب900 فلس خذ فلوس بعد. فطلع هو عبيلي 3 دنانير و800 أو 3 دنانير و300 وبعدين 900 فلس وبعدين إكرامية ربع. قام مسؤول المحطة عطاني 6 دنانير كاش. قلت له أنا ما لي فلوس. قال لي لا هذا حقك تاخذينه. قلت له أنا ترست سيارتي ترستها بفلوس، أنا ما راح أخذ منكم فلوس. أنا بعرف هذا ليش كذب علي وكذب على كم واحدة غيري أو كم واحد غيري. قلت له يعني هو قاعد يكذبني ويستغفلني وأنا لابسة لبس الدوام. المحطة قال إحنا عقود، أنا راح أسوي فيه إيميل هذا راح يتفنش. قال هالأشكال هذه عندنا وايد للأسف، إن هذه الأشكال متوفرة بكل محطات الكويت، للأسف متوفرة بكل محطات الكويت من هالأشكال. يعني أنتم تستوعبين إذا أنتم ما تشيكون كم لتر عبيتوا أنتم قاعدين باقون عندكم نص دينار ربع دينار كل يوم، أمك أختك خالتك. فبليز تشيكوا. الحين أوريكم شنو معنى اللتر اللي لازم تشوفونه. ناس كبار بالسن وايد ناس ما يعرفون يقرون سالفة اللتر غير عن السعر. انت لما تعبين ب5 اقري تحت ال5 في شيء اسمه لتر، انت كم عبيتي باللتر. اذا قريتي بس 5 وما في لتر نرفزني الى من كثر كان واثق انه يطلعني كذابة. اقول له كم لتر ال5 دنانير اللي انت عبيتها بسيارتي كم لتر؟ ما في. حتى لما رحت حق مسؤول محطة قلت له X1 تكفى X1 BM 6 دنانير تتفول؟ قال لي مستحيل ما يصير. மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய வீட்டு மாமா கிட்டேயோ பாபா கிட்டேயோ தயவு செய்து சும்மா தெரியாத மாதிரி சரி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சரி போட்டு காட்டுங்க.
அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க இது இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் போய் பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் போட்டுட்டு வந்திருந்தாலும் சில நேரங்களில் ஒருவேளை உங்களுக்கும் இந்த மிஸ்டேக் வரலாம். நீங்கள் பணத்தை கொடுத்து பெட்ரோல் போட்டு வந்திருப்பீங்க, 3 தினாருக்கு அடித்தா ஒரு நாள் ஃபுல்லாவது ஓட்டுறதுக்கு இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த 3 தினார் கொடுத்து அடித்தது அரை நாள்லேயே முடிஞ்சு போச்சுன்னா, நீ எங்கே போன, எங்கே வண்டி எடுத்துகிட்டு போன, இப்போ தானே இன்றைக்கி தானே பெட்ரோல் போட்ட, என்ன ஆச்சு பெட்ரோலுக்கு, எங்கே போச்சு பெட்ரோல் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கும்போது பதில் தெரியாமல் நீங்கள் முழிவீங்க. ஆனால் உங்களில் எந்த தப்பும் இல்லை. அங்கே பெட்ரோல் போட்டவன் தான் 1 தினாரிட பெட்ரோலை திருடிட்டு உங்களுக்கு 2 தினாருக்கு பெட்ரோலை போட்டு கொடுத்துருப்பாங்க. அது தெரியாமல் மீட்டரையும் பார்க்காம நீங்கள் பணம் கொடுத்து அடிக்கிறதால ஃபுல் அடிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஆனால் பணம் கொடுத்து அடிக்கிறவங்க சில நேரங்களில் பணத்தை கொடுத்து இந்த பணத்துக்கு அடிங்க அப்படின்னு சொன்னால் தான் அதில் சிக்கல் வருது. தயவு செய்து கவனம் ஓட்டுநர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.